நீங்க இணைப்பிலேயே இருங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தற்போது இணைப்பில் ஓய்வு பெற்ற விமான நிலைய மேலாளர் திரு மோகன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து விமானம் புறப்பட்ட சில மணி துளிகள்லயே இந்த விபத்து அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கு. அதுவும் தீப்பிடித்து விமானம் விபத்துல சிக்கி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. காட்சிகளின் வாயிலா பார்க்கும்போது மிகப்பெரிய கோர விபத்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா என்ன மாதிரியான சூழல்களை இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும்? ஏன்னா விபத்து எதனால ஏற்பட்டுச்சுங்கிற காரணம் இன்னும் தெரிய வரல. உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படின்னா டியூரிங் பிஃபோர் டேக் ஆஃப் எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணிடுவாங்கம்மா. சேஃப்டியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஃபர்தர் அகமதாபாத் லண்டன் மஸ்ட் பி அரௌண்ட் 9.5 hours ஃபிளைட். இந்த 9.5 hours ஏர்கிராஃப்ட்ல ஃபுல் டேங்க் ஃபியூல் இருந்திருக்கும். அதனால தான் யூ சீ தி விஷுவல், அந்த ஒரு மாதிரி பிளாக் திக் ஸ்மோக்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்லி திங் இட் இஸ் கிராஷ் அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் கோயிங் நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்ட்லி தெரியலமா, whether there are survivors at all அப்படிங்கிறதும் தெரியல. நிச்சயமா பொதுவா இந்த மாதிரியான எதிர்பாராத விதமான சம்பவங்கள் உடனடியாக ஏற்படுற விபத்துகள் அப்ப விமான நிலையம் தரப்புல இருந்து நிர்வாகம் தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் துரிதமா மேற்கொள்ளப்படும் சார்? உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர் இந்தியால அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அந்த பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லைன்ல பேசஞ்சர் லிஸ்ட் போட சொல்லுவாங்க. ஏர்லைன் ஓவரால் த பேசஞ்சர்ஸ் ஆன் போர்ட், க்ரூ நேம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கனாக்க, இப்ப அது ஏர்லைன் சைட்ல இருந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரைட் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், குஜராத் சிஎம், போலீஸ் கமிஷனர், எவ்ரிபடி இஸ் இன் அட்டெண்டன்ஸ். எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இதுல இம்மீடியட்டா ஆனதுனால அன்லெஸ் இட் இஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சான்னு தெரியல, கிராஷோட டீடைல்ஸ் தெரியலங்கிறதுனால டீடைல்ஸ் ஆஃப் சர்வைவர்ஸ் நம்மளுக்கு தெரியலமா. அது எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரிதிங், ஒரு 50-60 ஆம்புலன்சஸ் எவ்ரிதிங் வில் பி டிப்ளாய்ட் ஆன் திஸ். 9.5 மணி நேரம் ஃபிளைட்னு சொன்னீங்க. பல கட்ட சோதனைகள் முன்னாடி இருந்திருக்கும் சொன்னீங்க. ஆனாலும் கூட எங்க தவறு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதேனும் தகவல் வந்திருக்குமா சார்? இல்ல, எனக்கு அந்த இப்ப எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஃபிளைட்ல இருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் ஏடிசி நம்ம சொல்றோம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு வந்ததா தெரியல. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அந்த ஏர்கிராஃப்ட் அந்த ரேடார்ல இருந்து போனதுனால தான் அவன் எமர்ஜென்சி ஏடிசி டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஓகே, இப்ப முதற்கட்டமா இந்த விபத்துல சிக்கின பயணிகளை மீட்கிற நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும் கூட முதல்ல 242 பிளஸ் 10 crew இருந்திருக்காங்க. 2 pilots and 10 crew members வருது. 242 passengers. நிச்சயமா பேசஞ்சர்ஸ் 242, அது கூட 10 crew members இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. 2 pilots 10 crew, அது விமான பணிப்பெண்கள் சொல்லலாம். இப்ப முதற்கட்டமா அவங்கள மீட்டெடுக்கிற நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு புறம் துரிதமா மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட விபத்துக்கான காரணம் என்னங்கறத கண்டறியறதும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா சார், சைட் பை சைட்? கட்டாயமா அது இல்லாம முடியாதுமா. அதாவது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இப்போ ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆனா பாதி உறவுக்காரங்க அங்கேயே இருப்பாங்க இல்லையா ஏர்போர்ட்லயே. இப்ப போயிருப்பாங்க, பாதி தூரம் போயிருப்பாங்க ஏர்போர்ட்ல, அவங்கள திரும்பி வருவாங்க, அவங்க கிட்ட கமோஷன் இருக்கும். ஸோ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ முதல்ல பேசஞ்சர் லிஸ்ட் போடுவாங்க. ஃபுல் டீடைல்ஸ் ஹாஸ்பிட்டல் வைஸ் போலீஸ் பிரீஃபிங் இருக்குமா, மீடியா பிரீஃபிங் இருக்கும், போலீஸ் ஹாஸ்பிட்டல் வைஸ் கிடைக்கும். எவ்வளவு நேரத்துல சார் நமக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? என்னோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இட் வில் டேக் another 2 hours. ஏன்னா முதல்ல ஃபயரை டவுஸ் பண்ணணும்மா. ஃபயரை இது பண்ணிட்டு, அதாவது இது நம்ம நார்மலா இருக்கிற இந்த வீடெல்லாம் தீ பிடிச்சா இது பண்ற அந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் இல்ல. இதுக்கு தனியா ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அது அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு இது மாதிரி ஃபோம் மாதிரி வருமா, நொர மாதிரி வரும். நொர மாதிரி அப்படியே ஃபயர் அப்படியே அமிக்கிடும். இப்ப நம்ம வீட்டுல பண்ற மாதிரி தண்ணி எல்லாம் அடிக்க முடியாது. அதுல தண்ணி எல்லாம் அடிக்கிறது மச் லேட்டர் ஸ்டேஜ்ல. சோ அது என்ன, முதல்ல பேசஞ்சர்ஸ் எவாக்குவேட் ஏதாவது சான்சஸ் இருக்கா, யாராவது பண்ண முடியுமா? எல்லாம் the whole team will be rushing there. அட்லீஸ்ட் அகமதாபாத்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஏதோ சில விஷயம்ஸ் தான் வருதுமா, சில பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்களே. நீங்க முன்னாடி பேசும்போது குறிப்பிட்டீங்க ஃபியூவல் ஃபுல்லா இருக்கும், அதுவும் புறப்பட்ட உடனேவே விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால தான் இவ்வளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? கரெக்ட், ஆமாமா. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப அந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நீங்க சொன்ன மாதிரி அங்க பேசஞ்சர்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அவங்களும் சைட்டுக்கு போக வேண்டாமாமா.
இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாமா, ஏன்னா இது சினிமா ஷூட்டிங் மாதிரி இல்லம்மா, இந்த இடத்துல இதுன்ற மாதிரி. ஸோ நடந்த இடத்துக்கு முதல்ல ரீச் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஸ்பெஷல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஐ மீன் யுவர் ஃபயர் ஃபைட்டிங் மெஷின் பிளஸ் ஆம்புலன்சஸ் எல்லாம் போனோம். ஸோ என்னோட எஸ்டிமேஷன்ல இட் வில் டேக் மினிமம் 4:30 டு கெட் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லா விவரங்களும் வந்து அடுத்தடுத்து தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து தெரியும். நன்றி சார், இணைப்பில் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.